வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. காலையில் இந்தியாவை அதிர வைத்த ஒரு அறிக்கை, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்திய மக்களினுடைய பணம் பங்கு சந்தையில் ஒரே நாளில் பல லட்சம் கோடி இழப்பு ஏன் நடந்தது? ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பங்குகளை வாங்கிருங்க, பங்குகள் விலை வேற போகுது அப்படின்னு நம்ம அமித்ஷா சொன்னார். சொன்னதுக்கு பிறகு இமாலய சரிவு, பல லட்சம் பேர் நடுரோட்டிக்கு வந்துட்டாங்க. இது எப்பவும் நடக்கிற நிகழ்வு தானே, பங்குன்னா ஏற்றம் இறக்கும் சகஜம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், மெகா திட்டம் அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்காங்க. அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் அறிக்கை ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு இருந்திருக்காங்க, குறிப்பாக அதானி பங்குகளை பற்றி. அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி நாடாளுமன்றத்தில் இதுவரை விவாதிக்க மோடி, அமித்ஷா உள்ளிட்டவங்க ஒத்துக்கலை. ஏன்னா போன நாடாளுமன்றம் முழுக்க அவங்க கண்ட்ரோல். அதை பற்றி பேசிய மஹிமா மைதாக்கு என்னாச்சு, ராகுல் காந்திக்கு என்னாச்சுங்கிறது உலகம் அறியும். அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு காலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்வது என்ன? ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு செபியோட தலைவர் மதாபி புரி பூச் அவர்களும் அவங்க கணவர் 2 பேர் மேலேயும் பல்லாயிரக்கணக்கான பங்கு அதானி அவர்களுடைய குரூப்பில் இருக்க போலி ஒரு பங்கு, அதானி அவர்கள் குரூப்பு ஒரு போலியாக ஒரு பங்கை உருவாகுது. அதில் இவங்க பல லட்சம் கோடி 21,60,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க. இது நேராக மொரிஷியஸ் வழியாக, துபாய் வழியாக பல நாடுகள் கடந்து போகுது. அதாவது தொடர்ந்து செபியினுடைய தலைவர், இந்தியாவுடைய பங்குகளை நிர்வகிக்கக்கூடிய செபியினுடைய தலைவராக மதாபி புருபுச் அவங்க ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, எது அதானியுடைய சிஸ்டர் கம்பெனி, ஒரு போலியான ஒரு கம்பெனி, அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 21,60,000 கோடி இன்றைக்கி சம்பாரிச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை. இதில் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் நீங்களே கேட்பீங்க. என்னங்க செபி தலைவரே வா, இப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அதை விசாரிக்கிறாங்கன்னா அதில் டிஜிபியே தொடர்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? யார் விசாரிக்கிறாங்களோ அவரே அந்த தப்பு பண்ணியிருந்தால் அப்படி இருக்கும் அந்த கதை. இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாகி, ஏன்னா இப்போ சாமானியமாக குடிநீர் பிரச்சனை, ரேஷன் பிரச்சனை அப்படின்னா ஏழை மக்களுடைய பிரச்சனை. இந்த பங்குன்னா ஓரளவுக்கு படித்தவங்க பெரிய ஆள் தான் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஏன்னா அவங்கெல்லாம் அந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கெலாம் அதிர வைப்பாங்க. காலையிலேயே ட்விட்டர் இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா இந்திய பங்குச்சந்தையின் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிருமா இருக்காதான்? ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தகவல் மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன? அதானி குழுமம் முறைகேடாக நடக்குதுங்க, அதானி குழுமத்தில் பங்குகள் எல்லாமே ஏற்றம் இறக்கம், இதுவே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி, அதானி குழுமம் இந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சு பங்குகளை விலக்க ஆரம்பித்தாங்க. பங்குகளுடைய விலை குறையுது. பங்குகளுடைய விலை குறையும் போது அதை அந்த பங்கை தூக்கி நிறுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு தனியாருக்காக இந்திய அரசாங்கமே வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அது கூடாதுன்னு மோடி இருக்கும் வரை அதானி செல்வாக்காக இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்துருச்சு. ஏப்பா, அதானியோட அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் பணம் போட்டாலும் நிம்மதிப்பா, மோடி இருக்க வரைக்கும் அதானி போக மாட்டார்ப்பா. உதாரணமாக இங்கே சொல்லுவாங்கள்ல, திமுக இருக்க வரைக்கும் சன் டிவி பங்கு சரியாக போகும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கப்பா, கண்டிப்பாக நிற்கும்பா. அதாவது சன் டிவிக்குன்னு ஒரு நிலையான ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அது ஒரு படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது மோடிக்கு நெருக்கமாக அறியப்படக்கூடிய அதானி அப்படிங்கிற பங்குகள் வீழ்ச்சி அடையாதுங்கிறதுனால முதலீட்டாளர்கள் போட்டு வாங்குவாங்க. எப்படி இந்த எல்ஐசி பங்கை விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் விட்டு எல்லாரும் எதிர்பார்த்து வாங்கலாம், ஒருத்தருக்கு 20 பங்கு தான் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லோரும் ரொம்ப காசு கொடுத்து வாங்கினாங்க. பார்த்தா முதல் நாளே இந்த பங்கு படுத்துருச்சு. ஏன்னா அதானி பங்கு இல்லை, அது மோடி பங்கு, கவர்மெண்ட் பங்கு. சரி, இப்போ இந்த முறைகேடு எப்படி நடந்தது? மதாபி புரி புச் அவங்க
அவங்க தான் செபியுடைய தலைவர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பதவிக்கு வருவதற்கு முன்பு இந்த நேரத்தில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் சித்ரா ராமகிருஷ்ணன், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சிபி தலைவர். அவர் ஒரு சாமியார்கிட்ட ஐடியா கேட்டு பல லட்சம் கோடி முறைகேடு பண்ணார். உடனே நம்ம யோசிப்போம், அவங்க எங்கே இருக்காங்கன்னா வெளியில் ஜாமீனில் இருக்காங்க. ஐயா செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னா சிறையில் இருக்கார். மணிஷ் சிசோடியா எங்கே இருக்காருன்னா சிறையிலேருந்து இப்போ தான் ஏன் வெளில வந்தார். கெஜ்ரிவால் சிறையில் இருக்கார். அவங்க என்னையா தப்பு பண்ணாங்க, அவங்களும் முறைகேடு பண்ணாங்க. ஏங்க அவங்க முறைகேடுக்கும் இவங்க முறைகேடுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் அரசியல்வாதி, மோடிக்கு பிடிக்காதவங்க, இவர் மோடிக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். உண்மை உண்டையா இல்லையா? ஏற்கனவே இதே மாதிரி செபி தலைவராக இருந்த லக்ஷ்மி சித்ரா அவங்க வந்து ஒரு சாமியாரை கேட்டு எல்லாம் பண்ணாங்க, பல லட்சம் கோடி முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பதில்? அதுக்கப்புறம் வழக்கெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ நம்ம என்ன சந்தேகப்படுறோம்னா, அரசியல்வாதிகள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணால் இங்கே அப்படியே ஒரு சிறையில் போடலாம். பணக்காரங்க தொழிலதிபர்கள் பண்ணால் அவங்க வெளிநாட்டில் போய் நீரவ் மோடி, நம்ம விஜய் மல்லையாலாம் வெளிநாட்டில் போய் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறோங்கிறோம், இது வரைக்கும் பிடிக்கல, இனிமேலும் பிடிப்பாங்களான்னு தெரியல. இந்த முறைகேடு அப்படிங்கிறத வந்து செபி தலைவர் இயக்கியிருக்கிறது ஏன் பிரச்சனை வருதுன்னா, செபி தலைவர் தான் இதெல்லாம் கண்காணிக்கிற விஷயம். அதானியை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா செபி தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த அம்மாவே அவங்க கணவரோட சேர்ந்து இவ்வளோ முறைகேடு பண்ணியிருக்கிறது அப்படிங்கும்போது இதில் யார்கிட்ட போய் சொல்கிறது? தேர்தலுக்கு முன்பு நம்ம அமித்ஷா என்ன சொன்னார், இப்போ நாங்கள் வந்தால் எல்லா ராமர் கோயிலுக்கும் கூட்டு போகிறோம்பா, எல்லா கிருஷ்ணர் கோயிலுக்கும் கூட்டு போகிறோம் பாருங்க, முஸ்லீம்கள் வந்து துரோகிகள், அவங்க வெளியில் விட்டு அடித்து விரட்டிடணும், நம்ம வந்தால் சூப்பராக இருப்போம், அப்படி தானே சொல்லணும். அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு, பிஜேபி தான் அங்கே வரப்போகுது, பங்கெல்லாம் வாங்கிடுங்க, எல்லாம் வாங்கி குவிங்கன்னொன்னா மக்கள் இதை நம்பி பங்கெல்லாம் வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அதுவும் இது ஒரு போலியான ஒரு கம்பெனி, ஒரு போலியான கம்பெனியை இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. மொரிஷியஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கூட செபி தலைவருக்கு ஏன் தெரிலன்னா, அவங்களே அதில் உடந்தை. அவங்க உடந்தையா இல்லைன்னா எப்படி விட்டுருப்பாங்க? அதை எப்படி முறைகேடாக வந்திருக்கும்? ஒரு நிறுவனத்தை இவங்களே போலியாக தொடங்க வேண்டியது, அந்த நிறுவனத்துடைய பங்கை இவங்களே உயர்த்த வேண்டியது யார்? ஹிடன் அறிக்கையை சொல்கிறது அதானி, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கொள்ளை, அலிபாபா 40 அந்த மாதிரி கூட்டுக்கொள்ளை, ஒரு பங்கை இவங்களே பெரிய அளவு கொண்டு போயிட வேண்டியது. சாதாரணமாக இருந்த பங்கு ஒரு 5000 ரூபாய்க்கு கொண்டு வர வேண்டியது. பரவாயில்லப்பா பெரிய லெவலில் போயிட்டே இருக்குதுன்னு வாங்க வேண்டியது. வாங்கணுன்னா இவங்கெல்லாம் விற்றுட்டு ஓடி வந்துடுவாங்க, நம்ம ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. முடிஞ்சது படம். 21,60,000 கோடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாமானிய மக்கள் வந்து சாதாரணமாக ஊழல் பண்ணுறவங்க 100 ரூபா 200 ரூபா 5000 ரூபா பிடுங்குறவனுக்கு ஊழல் பிரச்சனை. பெரிய லட்சக்கணக்கில் பண்ணுறவங்களுக்கு அது பிஸ்னஸ் மேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பங்கு சந்தை புலி. இப்போ என்ன, இந்த அறிக்கை போன அறிக்கையிலேயே ஒரு மாதிரி சொன்னாங்க, ரைட் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த தடவை க்ளீனாக நம்மளுடைய மதாபி புரிப்பூச் அவங்க மேலே இன்றைக்கி குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனே அவங்க மறுத்துட்டாங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. இன்னொன்று பிஜேபிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாடாளுமன்றம் முடிஞ்சு, நாடாளுமன்றம் மட்டும், அதனால தான் நாடாளுமன்றத்தை ஒரு நாள் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாக போகுதுங்கிறது மோடிக்கு ஏற்கனவே தெரியும், உளவுத்துறை சொல்லியிருக்கோம். அதனால தான் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை 2 நாளைக்கு முன்னாடியே முடித்தார். யாரும் இதை யோசிக்கலை. இப்படிலாம் யோசிப்பாங்களான்னா அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ 12ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய மக்களவையை முன்னாடி நீங்கள் ஏன் முடிச்சிங்க? இப்போ காரணம் வந்துருச்சு. சரி, இந்த 21,60,000 கோடி என்னாச்சு? அது ஒன்றும் ஆகலை, எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணணும்? ஐயா இடி சிபிஐ பண்ணணும். நம்ம அமித்ஷாலேருந்து நம்ம அண்ணாமலை சொல்கிற மாதிரி இடிலாம் தனி அமைப்புங்க, அது பக்காவாக பண்ணுங்க. பக்காவாக பண்ணுறதெல்லாம் பார்த்தோமே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறையா பண்ணுறதை பார்த்தோம். ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை சொன்னதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோம். இந்தியாவை அதிர வைத்த ஒரு சம்பவம்னு ஏன் சொல்கிறோம்னா, இதற்கு முன்னாடி வந்தால் மோடி தாங்க 5 வருஷம் அவர் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தானே. இப்போ மோடி மட்டும் மெஜாரிட்டியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, சொல்ல முடியாதுங்க, எப்போனாலும் பார்ப்போம். ஏன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை, ஒரு மைனாரிட்டியில் இருக்கீங்க. மைனாரிட்டியில் இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியலையே, ஏதோ பெரிய ஆள் நீங்கள். அதான் சொன்னோம், பெரிய ஒரு ஆள். இப்போ படத்தெல்லாம் ஒரு பெரிய ரவுடியை கொண்டு வந்து நடுரோட்டில் எடுத்து வச்சு அடி வாங்க வைப்பாங்களா, அந்த கதை. பெரிய ஆள் நினச்சாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இவர் பதவிக்காக என்ன வேணால் பண்ணுவார் பொழுது. பதவிக்காக 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் நிதி கொடுத்துட்டு மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டார் பொழுது. ஒரு வயநாடு மாதிரி ஒரு இடத்துல போய் பேரிடர் நிவாரணத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் 1 ரூபா கூட அறிவிக்காமல் வந்திருக்காரு. ஏற்கனவே இப்படி பல பேரில் இது ஒரு பேர்.
அதாவது என்னென்னா கொள்ளையடிக்கிறதுலே புது கொள்ளை. இடியை வைத்து ஒரு கம்பெனியில் ரைடு போக வேண்டியது, அந்த கம்பெனி மேலே எஃப்ஐஆர் போடுறதில்ல, அவங்க பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்த உடனே அதை கை விட்டுறது. இது ஒரு ட்ரெண்டு. ஸ்ட்ரெயிட்டாக யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ்லாம் முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக வாங்குவாங்க. எதுக்கு? எல்லாம் விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான். இவங்க ஊழல் இல்லைங்கிறாங்க. மோடி அரசு ஊழல் இல்லாத அரசு, மோடிக்கு குழந்தையா குட்டியா சூப்பராக ஒர்க் பண்ணுறான்னு இவங்க சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இவங்கள மாதிரி மோசமான ஆளுங்க யாரும் இல்லை. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஏழைகள் இடத்துல சுரண்டல், அந்த சாலை போடுவது அதில் ஊழல், மேம்பாலம் கட்டுவதில் ஊழல், இன்னும் குறிப்பாக சொன்னால் இவங்க புல்லட் ரயில் நம்ம மும்பையிலேருந்து அகமதாபாத்லேருந்து, அதாவது மோடி ஊர்லேருந்து இதுக்கு புல்லட் ரயில் விட்றாங்க. முதல்ல எஸ்டிமேட் தொகை 1 லட்சம், அதுக்கப்புறம் இவங்க டிலே பண்ணதுனால அதுக்கப்புறம் ஆன தொகை 1,50,000 கோடி. இப்போ என்ன கணக்கு தெரியுமா? 2 லட்சம் கோடி. அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஆனால் சென்னையில் இருக்க மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. கர்நாடகாத்துக்கு 3வதுக்கே பணம் கொடுத்துட்டார். இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஹிண்டன்பர்க் அறிக்கையை காரணம் காட்டி செபி தலைவருக்கு இப்போ ஒரு ஆட்டம் காட்டுறது. இது பணக்காரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. அதனால் இது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் பிஜேபி ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு 1-2 ஜிக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. இது ஒரு மாபெரும் இமாலய ஊழல். ஹிண்டன்பர்க் அறிக்கை இதே இந்தியாவில் இருக்க எந்த ஊடகமும் சொல்லாது. ஏற்கனவே அந்த இவங்க ஐபிசி அவங்க சொல்லி பெரிய பிரச்சனையாக அவங்க கம்பெனியில் ரைடு விட்டது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூதாகரமாக கிளப்படுது. அநேகமாக இன்றைக்கி நியூஸ் சேனலில் இதான் ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.